நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 3ல் அறிவியலால் ஆள்வோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே டாபிக் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இந்த வரிகளை சொன்னது யார்? தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இந்த வரிகளை யார் சொன்னது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ அறிவியலால் ஆள்வோம். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். இந்த செய்யுள் பகுதியை யார் எழுதுனது அப்படின்னா தனிப்பட்டு ஒரு பர்சன் இல்லை, ஒரு பாடலாசிரியர் குழு. இது மேக்சிமம் கேட்க சான்ஸ் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கருப்போம். இந்த வரிகள் யார் சொன்னதுன்னா பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கருப்போம். இதை சொன்னது பாரதியார். மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். இது புக் பேக். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஆழ்கடல் எப்படி பிரிப்போம்? ஆழம் கூட்டல் கடல். ஆழ்கடல் ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி அப்படின்னா விண் கூட்டல் வெளி. விண்வெளினா விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் எப்படி சேர்ப்போம்? நீலவான். நீலம் கூட்டல் வான் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும். இல்லாது இயங்கும் சேர்த்து எழுதுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். இந்த செய்யுளை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 5 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.